வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆய்வொலி. உலகம் முழுவதும் எரிசக்தி பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த கட்டுரையை எழுதியவர் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான டாக்டர் ஆர். மாஷல்கர். இவர் CSIR அமைப்பின் முன்னாள் டைரக்டர் ஜெனரல். இந்தியாவில் புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கொள்கைகளில் முக்கிய பங்கு வகித்தவர். அவர் கூறுவது சாதாரண கருத்து அல்ல. இந்தியா நிலக்கரியை வெறும் எரிக்காமல் உலகின் அடுத்த ரசாயன சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது வலியுறுத்தல். இந்த வீடியோ முடியும் போது ஏன் நிலக்கரி இந்தியாவின் எதிர்கால பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் மாற்றக்கூடிய வளம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். 2026ஆம் ஆண்டு உலகம் ஒரு மிகப்பெரிய எரிசக்தி அதிர்ச்சியை சந்தித்தது. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதை. உலகின் கடல்வழி கச்சா எண்ணெயில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. இந்த பாதையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. பல நாடுகள் பதற்றம் அடைந்தன. ஆனால் இந்தியா முழுமையாக சரிந்து போகவில்லை. ஏனெனில் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒரே நாட்டின் எண்ணெயை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா, மேற்கு ஆப்பிரிக்கா, பிரேசில், மத்திய கிழக்கு இப்படி பல நாடுகளில் இருந்து வந்த வெவ்வேறு வகை கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் தொழில்நுட்ப திறன் இந்தியாவிடம் இருந்தது. இது ஒரு நாளில் உருவான திறன் அல்ல. பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து உருவாக்கிய திறன். ஆர். மாஷல்கர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார். எண்ணெயில் நாம் இதை செய்தோம், அதே போல நிலக்கரியிலும் ஏன் செய்யக்கூடாது? இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி கையிருப்புகளில் உள்ளது. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அதை பெரும்பாலும் எரித்து மின்சாரம் தயாரிக்கிறோம். இதனால் அதிக கார்பன் வெளியேற்றம், குறைந்த பொருளாதார மதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகியவை ஏற்படுகின்றன. ஆனால் உலகின் முன்னேறிய நாடுகள் நிலக்கரியை கோல் கெமிஸ்ட்ரி மூலம் உயர் மதிப்புள்ள பொருட்களாக மாற்றுகின்றன. கோல் கெமிஸ்ட்ரி என்பது நிலக்கரியை வெறும் எரிபொருளாக அல்லாமல் வேதியியல் மூலப்பொருளாக பயன்படுத்தும் தொழில்நுட்பம். இதன் மூலம் மெத்தனால், டைமெத்தில் ஈதர், அமோனியா, ஹைட்ரஜன், சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக் போன்றவை தயாரிக்க முடியும். அதாவது ஒரு டன் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் மட்டுமல்ல, முழு தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களையே உருவாக்க முடியும். இதுதான் உலகம் இன்று நகரும் திசை. இந்த கட்டுரையில் மிகவும் முக்கியமாக பேசப்படும் பொருள் டைமெத்தில் ஈதர். DME என்பது LPGக்கு மிகவும் நெருக்கமான மாற்று எரிபொருள். இதன் சிறப்புகள் புகை குறைவு, சல்பர் இல்லை, குறைந்த மாசுபாடு, LPG சிலிண்டர்களிலேயே பயன்படுத்த முடியும், புதிய விநியோக அமைப்பு தேவையில்லை. இந்திய தர நிர்ணய நிறுவனம் BIS LPGயுடன் 20% வரை DME கலக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் இந்தியாவின் LPG இறக்குமதி கணிசமாக குறையலாம். டாக்டர் ஆர். மாஷல்கர் கூறும் செய்தி தெளிவானது. ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் இயற்கை வளங்களில் இல்லை, அந்த வளங்களை அறிவியலால் உயர் மதிப்புள்ள பொருட்களாக மாற்றும் திறனில்தான் உள்ளது. இந்தியா அதன் பாதையில் முழுமையாக சென்றால் அது வெறும் எரிசக்தி தன்னிறைவு மட்டுமல்ல, உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளில் ஒன்றாக உருவெடுக்கக்கூடும்.